Hi guys, welcome to Code and Innovate யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக கேட்குற ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ன்ற கோடு தான் நம்ம லாஜிக் தான் ஜாவாவில் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன வேணால் ஸ்ட்ரிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன கான்செப்ட் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் வந்து கண்டிப்பாக மாறப்போகுது இல்லைங்களா. ஸோ மியூட்டபிள் இம்மியூட்டபிள்னு சொல்லி ரெண்டு கான்செப்ட் இருக்கு. மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்சபிள் அப்படின்னு அர்த்தம், இம்மியூட்டபிள் அப்படின்னா அன்சேஞ்சபிள் அப்படின்னு மீனிங். ஸோ ஸ்ட்ரிங் வந்து டிஃபால்ட்டா அன்சேஞ்சபிள் விச் இஸ் இம்மியூட்டபிள். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக மியூட்டபிள் தான் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்புட் ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்ற கிளாஸை வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஸ்ட்ரிங் வந்து கிளாஸா என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து எப்போதுமே கிளாஸுங்க. ஸோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மவுஸ் ஓவர் பண்ணீங்க ஸ்ட்ரிங் மேலே அப்படின்னா அது கிளாஸ்ன்னு சொல்லி அதுவே எனக்கு சியால் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்றது காட்டுது. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் இது ஸ்ட்ரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரிங் பர்பஸ் எதுக்காக சப்போர்ட் பண்ணணும் மியூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து இம்மியூட்டபிள் அப்படின்றதுமே அவங்களே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இதுவுமே நீங்கள் படித்து பாருங்க. ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், தி வேல்யூஸ் கேனாட் பி சேஞ்ச்டு ஆஃப்டர் தே ஆர் கிரியேட்டட். ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்ற கான்செப்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரிங் பில்டர்ன்ற கான்செப்டாக இருக்கட்டும் அது வந்து மியூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னா இம்மியூட்டபிள். ஸோ இதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க ரெண்டு லைனாக சொல்ல வராங்க. இதை நம்ம ரெண்டு பாயிண்ட்ல பார்த்துட்டோம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் பில்டரோ இல்லை ஸ்ட்ரிங் பஃபர்ன்ற கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டுமே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வேணும். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அவுட்புட்டுமே ஸ்ட்ரிங்காக தான் வேணும். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ எனக்கு ரிவர்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று நீங்கள் பஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம் பில்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பில்டரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துடும். ஸோ சஜஷன்ஸில் உங்களுக்கு எல்லாமே காமிப்பாங்க. ஸோ நம்ம இங்கே இன்புட்டாக கொடுக்க போகிறது ஸ்ட்ரிங் தான். ஸோ இந்த பில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம எடுத்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் மெத்தட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் அப்படின்ற மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் அப்படின்ற மெத்தட்னால இந்த ஹெலோ அப்படின்றது HELLO வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா OLLEHஆ மாறிடும். இப்போது இங்கே வந்து ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நான் இந்த ரிவர்ஸ் மெத்தட் கொடுத்தேன்னா இது வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும் இல்லைங்களா. அப்போது இதை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரருமே இருக்காது. ஸோ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங் பில்டர்ன்ற கிளாஸை யூஸ் பண்ணி என்னோட இன்புட் ஸ்ட்ரிங் இங்கே என்னவா இருக்கும். ஸோ இந்த ஹெலோவை நான் எஸ்டிஆர்ன்ற ரெஃபரன்ஸ்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அந்த ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ணுறோம் பராமீட்டராக. ஸோ ரிவர்ஸ் அப்படின்ற மெத்தடு வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கில் கிடையாது, ஸ்ட்ரிங் பில்டர்ன்ற கிளாஸில் தான் எனக்கு ரிவர்ஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அதனால தான் ரிவர்ஸ் மெத்தடுக்கு நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடை யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி அதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். இப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். ஸோ ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லி பக்கத்தில் ப்ளஸ் கொடுத்து பராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து OLLEH அப்படின்னு சொல்லி ரிவர்ஸாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து with the help of inbuilt methods. ஸோ மோஸ்ட்டாக இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்தவுட் யூஸிங் இன்பில்ட் மெத்தட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.